ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய வெண்டைக்காய் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெண்டைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்குறேன். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். வெண்டைக்காயில் கொஞ்சம் குழக்குழப்பு இருக்கும், அது போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த மாதிரி குழக்குழப்பு இருக்கும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ சூப்பராக வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸ் கூட கிளற போகிறோம். அதுக்காக நிறையா இருக்குது வெண்டைக்காய். நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ரைஸ்க்கு எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காயில் தேவையான அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் ரைஸ் நம்ம குயிக்கான டைம்லேயே செஞ்சிடலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.